வஸல்லம் அவர்கள் கூறியதை உங்களில் நினைவில் வைத்திருப்பவர் யார் என்று கேட்டார்கள். நான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபடியே நான் அதை நினைவில் வைத்துள்ளேன் என்றேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நிச்சயமாக நீர் இவ்விஷயத்தில், அதாவது ஃபித்னா பற்றிய அறிவில் துணிச்சல் மிக்கவரே என்றார்கள். நான் கூறினேன், ஒரு மனிதனுக்கு அவனது குடும்பத்தார், செல்வம், குழந்தைகள் மற்றும் அண்டை வீட்டார் விஷயத்தில் ஏற்படும் சோதனையானது சிறு தவறுகள், அவனது தொழுகை, நோன்பு, தர்மம், நன்மையை ஏவுதல் மற்றும் தீமையை தடுத்தல் ஆகியவற்றால் பரிகாரம் செய்யப்பட்டுவிடும். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் இதை கேட்கவில்லை. கடல் அலை மோதுவதைப் போன்று மோதும் அந்த பெரும் குழப்பத்தை பற்றியே கேட்கிறேன் என்றார்கள். நான், அமீருல் முஃமினீன் அவர்களே, அதை பற்றி நீங்கள் அஞ்சத் தேவையில்லை. ஏனெனில் உங்களுக்கும் அதற்கும் இடையில் மூடப்பட்ட ஒரு கதவு உள்ளது என்றேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த கதவு உடைக்கப்படுமா அல்லது திறக்கப்படுமா என்று கேட்டார்கள். நான், அது உடைக்கப்படும் என்றேன். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்படியாயின் அது ஒருபோதும் மூடப்படாது என்றார்கள். நாங்கள் ஹுதைஃபாவிடம், அந்த கதவு பற்றி உமர் அறிந்திருந்தாரா என்று கேட்டோம். அதற்கு அவர், ஆம், நாளைக்கு முன் இன்றைய இரவு வரும் என்பதை அறிவது போன்று அவர் அதை அறிந்திருந்தார். நான் அவரிடம் கூறிய செய்தி தவறான கட்டுக்கதைகள் அல்ல என்று கூறினார். அந்த கதவு எதுவென்று ஹுதைஃபாவிடம் நேரடியாக கேட்பதற்கு நாங்கள் அஞ்சினோம். எனவே மஸ்ரூக் என்பவரை கேட்குமாறு பணித்தோம். அவர் கேட்டார்.